ஃபாத்திமா நாயகி இருக்கும் பொழுது இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறாரு, அவர் வந்து விரும்புகிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான கோபப்பட்டு என்ன செய்கிறாங்க, இதை நான் அனுமதிக்க முடியாது. 3 தடவை சொல்கிறாங்க, மெம்பரில் ஏறி சொல்கிறாங்க, லா ஆதனும் சும்மலா ஆதனும் சும்மலா ஆதனும், நான் அனுமதிக்க மாட்டேன், இதை ஒத்துக்கொள்ள முடியாது. அவர் ரசூலுல்லாஹ் உடனே 2ஆம் கல்யாணம் அனுமதின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா. அவர் வந்து வேற கல்யாணம் பண்ண நினைத்தாரையானால் என்ன செய்யட்டேன், என் மகள் ஃபாத்திமாவை டைவர்ஸ் பண்ணிவிட்டு விவாகரத்து பண்ணிவிட்டு அவர் கல்யாணம் பண்ணி கொள்ளட்டும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரில் என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. ஏன், அவர் ஏற்கனவே உறுதிமொழி கொடுத்துருக்காரு ஃபாத்திமாவோட மட்டும்தான் வாழுவேன்னு சொல்லி. ரசூல் அதையும் சுட்டி காட்டுறாங்க. அவர் என்னுடைய மூத்த மருமகன் வந்து அபுல் ஆஸ் வந்து எனக்கு வாக்களித்தார், வாக்களித்தபடி உண்மையாக நடந்து கொண்டார், இவர் வந்து வாக்களித்ததனபடி நடந்து கொள்ளலன்னு அலியை கண்டிக்கிறாங்க. அப்போ என்ன வாக்களித்தார் நமக்கு அதில் விளங்குகிறது. அபுல் ஆஸ் வாக்களித்தார், வாக்களித்தபடி நடந்து கொண்டார். ஆனால் ஜெயினபுடைய கணவர், ரசூலுல்லாஹ்வுடைய முதல் மகளுடைய கணவர் பேர் அபுல் ஆஸ், அவர் கல்யாணம் பண்ணார், மகளை கல்யாணம் பண்ணார், அவர் வாக்குறுதிப்படி நடந்து கொண்டார், இவர் வாக்குறுதிப்படி நடக்கலை என்றெல்லாம் கண்டிக்கிறாங்க. தன்னுடைய மருமகனே கண்டிக்கிறாங்க மெம்பரில் வச்சு. அதுக்கப்புறம் என் மகளை தலாக்கு சொல்லிட்டு வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போ, அது ஒரு ஃபைசல் பண்ணுன்னு என்ன செய்கிறாங்க. இது தெரிஞ்சவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அனுமதிக்க மாட்டேன்ட்டாங்க. நான் ஹலாலை ஹராமாக்குறவன் கிடையாது, ஹராம ஹலாலாக்குறதுக்கு இது சொல்லவில்லை, இதான் ரூலுன்ட்டாங்க. அதையும் சேர்த்தே சொல்கிறாங்க, அல்ல அனுமதிச்சிருக்கிறான், அதை ஹராமாக்குறதுக்காக சொல்லலை, நல்லா பண்ணிக்கிறட்டேன். ஆனால் எனக்கு இது ஒரு மட்டும் ஃபாத்திமாவுக்கு மட்டும் புருஷனாக இருப்பான்னு தானே சொன்னார், அப்போ ஏன் இவர் மீறுறாரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மறுத்திருக்கிறாங்க. அப்படி தான் இன்றைக்கி தமிழகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களுடைய நிலையும் அப்படி தான். அரபு நாட்டில் வேணால் கல்யாணம் பண்ணும்போது எப்படி கொடுப்பான், இவளையும் பண்ணிக்கிறவான் இன்னும் 3ஐயும் பண்ணிக்கிறவான் நினச்சே கொடுப்பான். அரபு நாட்டில் பொண்ணு கொடுக்கும்போது எப்படி கொடுப்பான்னா, அந்த பொண்ணு நினைப்பா நம்மளை மட்டுமா பண்ண போகிறான், அடுத்த வாரம் வேற ஒருத்தையும் பண்ணுவான் அப்படின்னு. அவங்க வந்து எந்த ஒரு அக்ரிமெண்ட் அங்கே கிடையாது. நம்ம சமூக அமைப்பில் எப்படி இருக்குன்னு கேட்டால், இன்னொரு கல்யாணம் அப்படி சொன்னால் சொல்லி பாருங்களேன், நான் வந்து ஒரு மகளை கல்யாணம் பண்ணிக்கிற போகிறேன், அடுத்த வாரம் இன்னொன்று பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் பொண்ணு அவ ஒத்துக்குருவாளா? அரபு நாட்டில் சொன்னால் ஒத்துக்குருவா, பண்டு போட்டுமேன்றுவா. அரபு நாட்டில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது, இந்த உன்னை இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறவன் அடுத்த வாரம் வேற ஒருத்தர் நல்லா பண்ணிட்டு போ அப்படின்றான், அவனை நல்லா பண்ணிட்டு போன்றுவான். அந்த நாட்டில் சின்ன விஷயம் அது. அரபு நாட்டில் வந்து ஒரு சாதாரண ஒரு மேட்ரு. அந்த மேட்ரு நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் இப்படி சொன்னாலே அந்த பொம்பளை ஒத்துக்குருவாளா? அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு மட்டும் இந்த கணவர் இருக்கணும்னு ஒரு பெண்ணை விரும்பினால் அதுக்கு அவளுக்கு உரிமை இருக்கிறது, அதை ஒத்துக்கிட்டு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும், 2வது கல்யாணத்துக்கு யாராவது வந்தார்களே ஆனால் 3 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, அந்த பெண்ணை நம்ம அழைக்கணும், அழைக்கத்தான் செய்வோம், ஒத்துக்கிறியான்னு கேட்கணும். ஒரு மூளை கூட்டிகிட்டு வந்துடுவானா, பண்ண மாட்டோம். உன் முதல் மனைவி அட்ரஸை கொடு, ஃபோன் நம்பரை கொடு, ஒரு ஆப்பா அட்ரஸை கொடு, நாங்கள் ஃபோன் போட்டு பேசி என்ன செய்வோம், அவங்கள இங்கே வர வைப்போம், வச்சு உடனே அவங்கள வச்சு பேசுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அது மறுத்தான்னு வைங்க, போய்கிட்டே இரு. இந்த ஜமாத்தில் பண்ணி வைக்க மாட்டோம். முதல் மனைவிக்கு சொல்லாமல் கள்ள கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம், வெளிப்படையாக இருக்கணும். திருமணம் என்பது ஏன் மறைக்கிற, ஹலாலான ஒரு விஷயம் தானே, அதை ஏன்னா பின்னாடி தெரியாம மறைக்கிற, அல்ல அனுமதிச்சு தானே இருக்கான், விபச்சாரம் பண்ண போகிற, வெளிப்படையாக செய்ய தைரியம் தானே செய்யணும், ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டு செய்யணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், அந்த முதல் மனைவி வர சொல்லுவோம். வர சொன்ன பிறகு சம்மதம் கேட்கறது இல்லை, அவங்களுக்கு புரிய வைப்போம். என்னது, இந்த மாதிரி ஒரு மாதிரியா தொடுப்பு ஏற்பட்டு போச்சு, இல்லைன்னா விசாரணை தான் பண்ணுவோம், அந்த ஆள் என்ன அந்த ஒரு 2 பேரும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க, நீ என்னம்மா செய்தி ஒத்துக்கிறியாங்கிற மாதிரி என்ன செய்வோம், அதை நம்ம சொல்லுவோம். ஒத்துக்கிட்டாங்கன்னா சமூகத்தோட அந்த மேரேஜும் நடந்துடும். ஒத்துக்கிறல அப்படின்னா அப்போ நீ என்ன சொல்கிற, அவர் செய்வேன்னு உறுதியாக நிற்கிறாரு, நீ வந்து வேணும் அவர் செய்யக்கூடாதுன்னு நீ சொல்கிற, 2ஐயும் செய்ய முடியாது, ஒன்று தான் செய்ய முடியும். அவர் மாட்டேங்கிறாள், நீ என்ன பண்ணுவேன், அப்போ ஏன் விஷயத்தை முடிச்சு விட சொல்லுங்க அப்படின்னு வருவா. ஒன்றும் ஒத்துக்கிறவா, இல்லைன்னு என்ன செய்வா, என்னுடைய பிரச்சனையை தீர்த்து விட்டு அவர் செஞ்சுக்கிறட்டும். அப்போ நம்ம என்ன செய்வோம், அவளுக்கு அந்த ரைட் இருக்குப்பா, ஃபாத்திமா நாயகி விஷயமா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கல்ல, என் மக விஷயத்தை முடிச்சு விட்டு நீ வேற கல்யாணம் பண்ணிக்கேண்டு, அந்த மாதிரி நீ என்ன செய்யணும், இந்த பொம்பளை கல்யாணம் பண்ண போறியா, இந்த முதல் மனைவி விஷயத்துக்கு முடி, அவளுக்கு என்ன கொடுக்க போற, அவள் உன்னோட வாழ விரும்பலை, 2வது மனைவியா 2 பேரில் ஒருவராக இருக்க விரும்பலைங்கிறா, அவளுக்கு முழுசாக தான் நீ வேணுங்கிறா, இப்போ நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது கடைசியில் பேசி என்ன செய்வான், இல்லை நான் அப்படின்னா முதல் மனைவியோட இருந்துக்கிறேன்னு சொல்கிறவனு இருக்கிறான், வணங்குதா. அப்படி சொன்னால் நீ போயிட்டு இருந்தால் அனுப்பி விட்டுற வேண்டியதான். 2வது மனைவியோட தான் இருப்பேன்னு சொல்கிறவனு இருக்கிறான், இது வேணான்னு சொல்லி. அப்போ டைவர்ஸ் அளவுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் அப்போ நஷ்டேடு வாங்கி கொடுக்கணும். அப்போ சும்மா விட முடியாது, இவ்வளோ நேரம் வாழ்ந்து விட்டு திரும்பி வேணான்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன செய்யக்கூடாது, சும்மா விடக்கூடாது, அதுக்கு என்ன நஷ்டேடுன்னு சொல்லி அதுக்கு தகுந்தவாறு பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளுக்கு உள்ளது, மனைவிக்கு உரிய விவாகரத்துக்குன்னு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் என்ன செய்யணும், செஞ்சு கொடுக்கணும். அப்போ இப்படித்தான் 2ஆம் கல்யாணம் பண்ணணுமே தவிர ரகசியமாக போய் கல்யாணம் பண்ணி வச்சுன்னு வைங்க, அது மார்க்கத்திலையும் பாவமாக போயிடும், ஒரு பெண்ணுடைய உரிமையை பறிச்சதாயிரும். அதை விட என்ன நடக்கும்ன்ற, அந்த ரகசிய கல்யாணம் பண்ணீங்கன்னா நேர்மையாகவே நடக்க மாட்டான். ரகசிய கல்யாணம் பண்ணுற எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்
ஒரு மனைவிட்ட வந்து என்ன செய்வான்னா கம்மியாகவும் ஒரு மனைவி கூட தான் இருப்பான். அதாவது ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறானே அது திருட்டு கல்யாணமாக இருக்கனால இங்கே வந்து 25 நாளைக்கு இருந்துட்டு 5 நாளைக்கு என்ன செய்வான், அந்த மெட்ராஸ் வரைக்கும் போயிட்டு வர்றேன் இப்படி சொல்லிட்டு இப்படி போயிட்டு வருவான் ஒளிஞ்சு. அதாவது ரெண்டாவது கல்யாணம் பண்ண மனைவியோடு இருக்க மாட்டான். ஒழுங்கா தெரிஞ்சு போச்சுன்னு வைங்க, அங்கே 25 நாள் இருந்துட்டு என்ன செய்வான், இங்கே வருவான். இப்படி தான் நடப்பானே தவிர கரெக்டாக பேசி ஒத்துக்கிட்டு 2 பேருடைய உரிமைகளையும் புரிஞ்சு கொண்டு நடந்தான்னு சொன்னால் அப்போ இப்படிலாம் நடக்க மாட்டான். இந்த ரகசியமாக இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்வான்னா, ஒன்று வந்து 2வது மனைவிக்கு அள்ளி கொண்டு அதிகமாக கொடுப்பான். முதல் மனைவிக்கு என்ன செய்யும், காசை பொறுத்த வரைக்கும் செகண்ட் மனைவிக்கு அதிகமாக அள்ளி கொடுப்பான். நாட்களை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சு போயிடக்கூடாங்கிறதுக்காக இங்கேயே இருப்பான். இப்போ பார்த்தாலும் 2 நாளைக்கு வெளியூருக்கு போகிற மாதிரி போயிட்டு வருவான். இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கிறது. இதான் கல்யாணம்டா ரெண்டையும் சமமாக நடத்தணுமா? எல்லாத்துலையும் சமம் இருக்கா இல்லையா? சமமாக நடத்த எப்போ முடியும்னு கேட்டால் ஓப்பனாக அறிவிச்சா தான் முடியும். ஓப்பனாக டிக்ளேர் பண்ண ஒருத்தன் தயாராக இல்லைன்னு சொன்னால் அவன் 2 பேருக்கும் நேர்மையாக நடக்க மாட்டான். ஏதாவது ஒரு பக்கம் சாய்ந்தவனாகத்தான் இருப்பான். அந்த பாவத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, உடந்தையாக இருக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம அனுப்பி விட்டுறணும். இப்போ 2ஆம் கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் முதல் மனைவிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் தெரிவித்து வர வைத்து பேசி இது மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம வந்து கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது மாதிரியும் வரும். அதில் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கூட்டிகிட்டு வர்றாங்கல்ல, அது ஒரு விஷயம் இருக்கிறது. கர்ப்பிணியாவை கூப்பிட்டு வருவாங்க. அதான் கேட்குற சீட்டு வந்திருக்குது. அதாவது ஒரு மாதிரியத்தை எல்லாமே செஞ்சு விட்டு 5 மாதம் கர்ப்பிணியாக கூட்டிகிட்டு வருவான், கல்யாணம் பண்ணிக்கிற போகிறேன்னு வருவான். அதே என்ன பண்ணுறது, அடுத்த பொண்டாட்டி கூட்டு வந்தால் செல்லாது. சரி அது மாதிரி வர்றான்னு வைங்க. இது மாதிரிலாம் வந்தாலும் மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இஸ்லாமிய சட்டம் அமுலானால் இந்த கொஸ்டினே வராது. ஏன், விபச்சாரத்துக்கு மரண தண்டனை கொடுத்து காலி பண்ணிடுவாங்க, இருக்க மாட்டான் உலகத்திலேயே. நம்ம இஸ்லாமிய சட்டம் இல்லைங்கிறனால இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறவங்க இருக்கிறதுக்குள்ளே தான் அந்த பேசி வருது. இல்லாட்டி என்ன செய்யாது, இது ஒரு பஞ்சாயத்தை வராது, காலி பண்ணிடுவாங்கல்ல. விபச்சாரத்துக்குரிய தண்டனை கொடுத்தா என்ன ஆயிரும், நம்ம தண்டனையை கொடுக்க முடியும். சரி உண்டாகி போச்சா, என்ன செய்யறது, அவனால தான் கரு உண்டாயிருக்குங்கிறாளா, கல்யாணம் பண்ண விரும்புகிறாங்களா, நம்ம முறைப்படி பெற்றோர்களாம் சொல்லி என்ன செய்வோம், இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு பிரச்சனை கிடையாது. அந்த குழந்தைகள் வந்து அவனை ஒத்துக்கிட்டான்னா நம்ம போய் குறுக்க நிற்க தேவை கிடையாது. அவளே ஒத்துக்கிட்டான்னு சொன்னால் நம்ம போய் உன் பிள்ளை இல்லை, இந்த பிள்ளைக்கு என்ன டீப்பாலாம் போட்டு ஆலோசிச்சுட்டு இருக்க வேண்டியதில்லை. அது பஞ்சாயத்து வந்தால் தான் பார்க்கணும். பஞ்சாயத்து வராமல் நம்ம தலையிடக்கூடாது. அரசாங்கமே பஞ்சாயத்து வராட்டி தலையிடாது. நம்மளா போய் பஞ்சாயத்து கொண்டு போனால் தான் என்ன செய்வாங்க, தலையிடுவாங்க. இதில் சிவில் மேட்ரு, அவங்களுக்குள்ளே ஒத்துக்கிட்டு போனால் போயிட்டு இருக்க வேண்டியது தான். அப்போ இருக்கிற சட்டத்துக்கு தகுந்தவாறு என்ன செய்ய முடியுமோ அதுதான் செய்யணுமே தவிர நம்ம உள்ள நுழைஞ்சு டீப்பாலாம் போயிட்டு இந்த பிள்ளை யாருக்கு பிறந்து அப்படிலாம் கேட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கேஸ் இவ்வளவு தான், கேஸ் தான் நம்ம பார்க்கணும், வழக்கத்தான் பார்க்கணும். இது ஒரு விஷயத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து வந்து அவர் என்ன செய்ய, அடுத்தவங்க முன்னாடி கர்ப்பிணியை கூட்டு வந்தால் என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறார். அடுத்தவங்க முன்னாடி கூட்டு கர்ப்பிணியாக வந்தார்களே ஆனால் ஒன்றுக்கு இத்தா இருக்கிறது, ஒன்றுக்கு என்ன இருக்குது, மார்க்கத்தில் இத்தா இருக்கிறது. இப்போ தலாக்குன்னு சொல்கிறோன்னு வைங்களேன், தலாக்குக்கு என்ன இத்தா, 3 மாதவிடாய் காலம் வந்து இத்தா இருக்கிறது. விவாகரத்து பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் 3 மாதவிடாய் காலத்துக்கு அப்புறம் தான் அந்த பெண்ணுக்கு வேறு கல்யாணம் பண்ண முடியும். 3 மாதவிடாய்க்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது, வேறு கல்யாணம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இப்போ குலா கொடுத்து நம்ம பொம்பளை இல்லைன்னு தலா கேட்குறாங்கன்னு வைங்க, அதை பிரிச்சுட்டோம்னு சொன்னால் 1 மாதவிடாய் காலம், அதை சுமார் 1 மாதம், 1 மாத காலத்துக்கு பிறகு அந்த பொம்பளை கல்யாணம் பண்ணணும். இன்றைக்கி 2 பேரும் பிரித்து விட்டுறோமா, குலா கொடுத்துட்றோமா, நாளைக்கு அந்த பொம்பளை கல்யாணம் பண்ணிடக்கூடாது. அவங்களுக்கு என்ன டைம் இருக்குது, ஏன்னாட்டா கரு இருந்துச்சுன்னா இன்னொருத்தங்க கருவை சுமந்துருந்தா என்னன்னு பார்க்கணுமா இல்லையா? அதுக்காக வேண்டிய என்ன செய்யணும், 1 மாதவிடாய் காலம் அவங்களுக்கு வந்து இதாக இருக்கிறது. அவங்க கர்ப்பிணியாக இருப்பார்களே ஆனால் பிரசவிக்கிற வரைக்கும் என்ன இல்லை, கல்யாணம் கிடையாது. அது இவனாலே ஏற்பட்டதுன்னா அதுக்கு பிரச்சனை இல்லை. இன்னொருத்தன் பொண்டாடியை கூட்டிகிட்டு வர்றான்னு சொன்னால் அவனுடைய கருவை சுமந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அதை வந்து பிரசவிக்காமல் இப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறது, பிள்ளையை பெற்றுட்டு வா, அதுக்கு முன்னாடி அதை டீல் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினைஞ்சிருன்னு சொல்லிட வேண்டியது. அதே மாதிரி வந்து இப்போ தலாக்கு சொல்லிட்டாங்க, குலா கொடுத்துட்டாங்க, 1 மாதத்துக்கு பிறகு தெரியுது கர்ப்பமாக இருக்கிறது. அப்போ புள்ள பெற வரைக்கும் அவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது. தலாக்காக இருந்தாலும் குலாவாக இருந்தாலும் சரி, விவாகரத்து செஞ்ச பிறகு வயிற்றில் குழந்தை இருக்கிறது தெரிய வறுமையானால் குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் 9 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கு பிறகு தான் என்ன செய்யணும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இதுதான் 2ஆம் திருமணத்துக்கு உரிய வழிமுறைகளாக நம்ம நினைஞ்சிருக்கிறோம், கையாண்டு கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி வந்து இந்த ஓடி வர்றதுக்கான திருமணத்துடைய வழிமுறை இப்படி தான் கையாண்டு கொண்டிருக்கிறோம். அது போக மார்க் அடிப்படையில் சில விஷயங்கள் இருக்குது. நம்ம ஜமாத்தில் வந்து கல்யாணத்தை பதிவு பண்ணுறோம் இல்லையா, இந்த கல்யாணத்தை பதிவு பண்ணுற விஷயங்களில் 2 விதம் இருக்கிறது. நம்ம போய் எல்லா கல்யாணத்தையும் நம்ம ஆளுக்கு பதிவு பண்ணுறாங்க. சில ஊர்களில் சில கிளைகள் என்ன செய்கிறாங்கன்னா, பிதத்தை நடந்தாலும் சரி, அனாச்சாரமாக நடந்தாலும் சரி, அதில் வந்து ஆடம்பரமாக நடந்தாலும் சரி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை என்கிற அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, அதில் போய் நம்ம கலந்து கொள்வதும் அதை நம்முடைய தப்தரில் பதிவு செய்வதும் நம்முடைய வழிமுறையான வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். இந்த மாதிரி எதிர்பாராமல் எந்த கொள்கையிலும் இல்லாமல் ஓடி வர்றாங்கல்ல,
அவங்க என்ன தௌஹீத்வாதியா? திரும்பி யாரை எவரையோ கூட்டு வர்றாங்க, ஒரு முஸ்லீம் காபீர் வர்றாங்கன்னு சொன்னால் இவங்க குஃப்ருக்கு போயிடக்கூடாதுங்கிற ஒரு நிர்பந்தத்திற்காக வேண்டி என்ன செய்கிறோம், அதை நம்ம பதிவு பண்ணுறோம். இதை ஆதாரமாக வைத்துக்கொண்டு ஊருக்குள்ள நடக்கிற பிதத்தான சுன்னத் ஜமாத் கல்யாணத்தில் அணிஞ்சிடக்கூடாது, அதை செய்யும்போது இதை செஞ்சா என்ன அப்படின்ற கூடாது. அது நிர்பந்தம். இதை விட்டால் எங்கே போயிடும், மதம் இஸ்லாத்தை விட ஓடி போயிடும். அந்த மாதிரி ஒரு கணக்கு வரக்கூடிய நேரத்தில் அதை இழுத்து நிப்பாட்டுவதற்காக வேண்டி, ஒரு நிர்பந்தத்திற்காக வேண்டி இதை மட்டும் நம்ம என்ன செய்கிறோம். ஆனால் கல்யாணத்தை கரெக்டாக தான் செய்கிறோம். ஆஃபீஸில் வச்சு பேரசம்பளம் வாங்கி வச்சு சும்மா அற்ப செலவில் மகரை கொடுத்து முறைப்படி தான் கல்யாணம். கல்யாணத்தில் எந்த விதமான ஒரு இது இருக்காது. அவன் தௌஹீத்வாதின்னு சொல்ல முடியாது. வர்றவன் யாராக இருக்கலாம், என்ன மாதிரி ஒருத்தன் வேண்டாலும் இருக்கலாம். நம்ம அதை பார்க்குவது கிடையாது. காரணம் என்னென்னு கேட்டால், அவன் எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு எந்த ஒரு ஜமாத்தையும் சாராமல் இங்கே வர்ற காரணத்தினால அவனை நம்ம அரவணைத்து செய்கிறோம். ஆனால் ஊருக்குள்ளே இருக்கிறவன் ஒரு ஜமாத்தை சார்ந்து இருக்கிறான், அவன் ஒரு கொள்கையில் உள்ளவனாக இருக்கிறான். அதில் உள்ளவன் நல்ல ஊருக்கே தெரியுது, இவன் தர்காவாதி, இவன் பிதத்துவாதி நல்லா தெரிகிறது. அவன் தப்பான கொள்கையில் இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை இப்படி பதிவு பண்ணுறது, அதை பதிவு பண்ணிலாம் என்னவாயிரும், நம்ம ஆளுக்கு இருக்கிறவனு அது மாதிரி ஆரம்பிச்சிருவான். நம்மளும் பண்ணால் கூட பண்ணிடுவாங்க, நம்மளும் டவுரி வாங்கினா கூட நம்ம கல்யாணத்தையும் பதிவு பண்ணிக்கிடுவாங்கன்ட்டு இருக்கிறவனே நம்ம இழந்துட வேண்டிய நிலை வரும். அப்போ இது இந்த எதிர்பாராமல் எஸ்கேப் ஆகி ஓடி வர்ற கேஸ் இருக்குல்ல, அதுக்கு செய்கிற ஒரு அளவுகோலை நெஞ்சிடக்கூடாது. ஊருக்குள்ளே நடக்கக்கூடிய திருமணங்களில் கொள்கை இல்லாதவங்க, தவறான கொள்கையில் உள்ளவங்க, தவறான முறையில் திருமணம் நடத்தக்கூடியவங்க, அனாச்சாரத்தோடு நடத்துகிறவங்க, ஆடம்பரமாக நடத்துகிறவங்க, அவங்களுக்கு இந்த அளவுகளை பயன்படுத்தாமல் நீ கரெக்டான தௌஹீத்வாதியா, கரெக்டான திருமணம் நடத்துவியா, வரதட்சணை கொடுக்காமல் இருக்கிறியா, 100% இருக்கிறியா, அப்போ தான் எங்கள் புக்கில் பதிவு பண்ணுவோம் என்று தான் சொல்லணும். இல்லைன்னா இருக்கிற ஆட்களுடைய வீரியமெல்லாம் இழந்து அவங்களும் நினைஞ்சிருவாங்க, ஒரு பக்கம் ஓடி விட்டுருவாங்க. அதுக்கடுத்து என்ன கேட்குறாருன்னா, சில பேர் ஓடி போய் 5-6 வருஷம் அவங்க நல்லா வாழ்ந்துவிட்டு அப்புறமேல கல்யாணம் பண்ணி கேட்டு வர்றாங்க, என்ன செய்யறதுன்னு கேட்குறாரு. அது சீட்டு வந்திருக்கு. 5-6 வருஷம் 20 வருஷம்லாம் வந்திருக்கு. அவர் 5-6 வருஷம் நம்ம ஆஃபீஸுக்கு 20 வருஷ கேஸ்லாம் வந்திருக்கிறது. அவன் வந்தால் என்ன செய்வோம், மனிதன் தவறு செய்யக்கூடியவன், 20 வருஷமாக நம்ம தப்பு செஞ்சிட்டோம் என்று விளங்கி திருந்தி முறைப்படி கல்யாணம் பண்ணிங்கன்னு ஒருத்தன் வந்தான்னு சொன்னால், அது தண்டிக்கிற அதிகாரம் தான், தண்டிக்கிற விஷயம் வேறு. நம்ம அந்த அதிகாரம் இல்லை. எல்லாம் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறாங்க, இது விரட்டி விட்டா மறுபடியும் விசாரம் பண்ணுவாங்க. இது 20 வருஷம் நீ வாழ்ந்தீங்கள, இன்னும் 20 வருஷம் விசாரம் பண்ணிக்க, அப்படியே சொல்ல முடியும். இன்னைக்கு தௌபா செஞ்சு அதனுடைய பாவத்தையெல்லாம் சொல்லி அல்லாட்ட அழுது மன்றாடுப்பா, தௌபா செஞ்சுக்கப்பா, திருந்திக்க, இனி செஞ்சிருக்க கூடாது, அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்க, இனிமேலாவது முறைப்படி கல்யாணம் பண்ணி வாழணும்னு தான் நம்ம சொல்லணுமே தவிர 5 வருஷமாக வாழ்ந்தீங்களே, 6 வருஷமாக வாழ்ந்தீங்களே அப்படி என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறணும். அடுத்து என்னென்னு கேட்டால், மைனர் வருவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். மைனரான ஆண், மைனர்னா 18 வயசு கீழே. மைனர்னா என்ன, 18 வயசுக்கு கீழே உள்ள ஆண்களோ பெண்களோ வந்தாங்கன்னா, கல்யாணம் வந்தாங்கன்னா விரட்டி அடிச்சு போடுங்க, பெற்றோர்கிட்ட ஒப்படைச்சிடணும், போலீஸில் ஒப்படைச்சிடணுமே தவிர, இல்லைன்னா என்னவாயிரம் நம்ம காப்பு போகிறோம், 7 வருஷம் உள்ளே போட்டுருவான். மைனரான ஆணுக்கோ பெண்ணுக்கோ கல்யாணம் பண்ணி வைத்தால் என்னவாயிரம், 7 ஆண்டு தண்டனை கொண்டு கொடுத்துருவான். பெரிய இந்தியாவில் அது கடுமையான குற்றமாக என்ன செய்யிருக்காங்க. அது மைனர் பெண்ணை கடத்திக்கிட்டு போன குற்றம், கற்பழித்த குற்றத்திலாம் உடந்தையாக்கி விட்டுருவாங்க. நம்மளை பேர் வேறு இப்போ தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர் இளம்பெண் கடத்தல் வழக்கில் கைதுன்னு போட்டுருவான். நம்ம கடத்தவும் இல்லை, அவங்கள தான் ஓடி வந்திருக்கிறாங்க. அப்போ மைனர் வந்தாங்கன்னா என்ன செய்யணும்னு கேட்டால், பேரண்ட்ஸை கூப்பிட்டு உனக்கு எந்த ரைட்டும் இல்லை, பேசாமல் போய்கிட்டே தெரியுமான்னு ஒப்படைச்சிடணும். மறுத்தாங்கன்னு சொன்னால் போலீஸில் ஒப்படைச்சிட்டோம்னா, போலீஸ் என்ன செய்வான்னா, காப்பகங்கள் இருக்கிறது, அந்த 18 வயசு கீழே உள்ளவங்களுக்காக வேண்டி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சிறார் இல்லம்னு வச்சிருக்கிறான். அதில் கொண்டே வச்சு 18 வயசு பூர்த்தியான பிறகு என்ன செய்வான், உன் இஷ்டப்படி முடிவு எடுத்துக்கான்னு சொல்லுவான். நம்ம ஹேண்டில் பண்ணிடக்கூடாது. 18 வயசு கீழே உள்ளவங்களா இருந்தால் பெற்றோர்கிட்ட கொடுக்கணும், இல்லாட்டி கவர்மெண்ட்ல என்ன செய்யணும், ஒப்படைச்சிட்டோம்னா அவங்க அதை 18 வயசு வரைக்கும் காப்பாற்றி அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி அவங்க மேஜர் ஆகிவிட்டார்கள், அவங்க விருப்பத்துப்படி முடிவு எடுக்கலாம்னு சொல்வார்கள். அப்போ கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ நம்மளை அணுகுனா செஞ்சுக்கிடலாம். 18 வயசு கீழே வந்த யாருக்கு நினைஞ்சிடக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாது. அதுபோக இதெல்லாம் இந்த ஓடி வர்றதுக்கு தான் இப்படி நம்ம இதுலையே தெரிஞ்சுக்கிறக்கா சொல்கிறோம். நம்ம சமூகத்திலேயே ஒரு பொண்ணுக்கு 16 வயசானவங்க கல்யாணம் நடக்கத்தான் செய்யுது. நம்ம சமூகத்தில் 18 வயசு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லை. நிறைய சமூகங்களில் அதாவது ஓடி வர்ற கேஸில் முறையாக நடக்கிறது, முறையாக பெற்றோர் பேசி நடக்கிறதுல கூட ஒரு 16 வயசு பொண்ணுக்காவது நல்ல மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணாடி மிஸ் ஆகி போயிடுறேன், மாப்பிள்ளையும் கிடைக்க மாட்டேங்குது, இப்போ பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. நம்ம நாட்டு சட்டப்படி என்னவா இருக்குது, அது குற்றம்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஆனால் நாட்டில் பூரா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா, அவங்கள்ட்ட கடிதம் கேட்கணும். என்னுடைய மகளுக்கு 18 வயசு பூர்த்தி ஆகிவிட்டது என்று நான் உறுதி கூறுகிறேன். கல்யாணம் பேப்பர் வாங்கி கல்யாணம் பண்ணி சொல்ல வேண்டியது.
கேட்டால் என்ன செய்யணும், இந்த இருக்குது நான் 18 நாங்கள் இவ்வளோ தான் பார்ப்போம், இந்த 18 விஷயம் சொன்னார்ன்ற வேண்டி தான் வழங்குதா. நீங்கள் முறையாக உள்ள கல்யாணத்துக்கு ஓடி வர செஞ்சிடாதீங்க, பயங்கர சிக்கலாக போயிடும். ரெண்டு பெற்றோருமா சேர்ந்து செஞ்சாங்கன்னு சொன்னால் இது 2 பேரில் யாராச்சும் கேஸ் கொடுத்தா தான் போலீஸ் தலையிடுவான், வழியெல்லாம் தலையிட மாட்டான். 2 பேரும் சேர்ந்து செய்கிறதுனால சிக்கல்லாம் ஒன்றும் வராது. ஆனால் நீங்கள் உங்கள் சேஃப்டிக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் 15க்கு 18 கீழே யார் கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவங்கள்ட்ட பெற்றோர் என்ன செய்யணும், எங்களுடைய மகளுக்கு வந்து இன்றைய தேதியுடன் 18 வயசும் 6 மாதம் ஆகிவிட்டது என்று உறுதி கூறுகிறோம், அவர் கல்யாணம் பண்ணி வைங்க, சர்டிஃபிகேட் ஆதரவுலாம் கேட்க வேணாம், அவங்கள்ட்ட எழுதி வாங்கிட்டு என்ன செய்யணும், அப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நாங்கள் 18 கிலோ பண்ணவே மாட்டோம், இந்த ஆதாரன்ற வேண்டியதான். அவன் பொய் சொன்னா அவனை பிடிச்சிக்க, நாங்கள் என்ன அப்படின்னு சொல்லிக்கிறோம், சேஃப்டி பண்ணிக்கிறோங்க அதை, சரியா? இதை ஒரு கவனத்தில் வச்சுக்கிறணும். அடுத்து வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு சம்மந்தப்பட்டது இருக்குல்ல, அதில் வந்து அபூஜஹல் அல்லாஹ்வுடைய எதிரி இல்லையா, அபூஜஹலுடைய மகளை அலி கல்யாணம் பண்ண போகிறாரு, அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எதிர்த்தாங்கன்ற ஹதீஸ் இருக்குது. அது வேற பொண்ணை பார்த்துருந்தா ரசூல் அனுமதிச்சிருப்பாங்களேன்னு கேட்குறாரு. அந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும்ங்க அது புகாரில் அதுவும் இடம்பெற்றிருக்கிறது, அதுவும் புகாரில் தான் இருக்கிறது. நான் சொன்ன அந்த ஹதீஸும் புகாரில் தான் இருக்கிறது. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இது இஸ்லாத்தினுடைய பேசிக்கை அடித்தளத்தை தகர்க்கக்கூடிய ஒரு வாசகமாக அதில் இடம்பெற்றிருக்கிறது. எப்படி வருதுன்னு கேட்டால், இப்போ அபூஜஹல் வந்து அல்லாஹ்வுடைய எதிரி, ஓகே, அபூஜஹல் அல்லாஹ்வுடைய எதிரியாக இருந்தால் அவருடைய மகள் அல்லாஹ்வுடைய எதிரியாயிருவாங்களா? இஸ்லாத்தில் அது அடிப்படை உண்டா? கிடையாது. அப்போ ஒருத்தர் எதிரியாக இருந்தார்னா அவர் தான் எதிரியை தவிர இஸ்லாத்தில் அவருடைய எதிரியுடைய மகளோ எதிரியுடைய மகனோ எதிரி ஆவாங்களா? இஸ்லாத்தில் ஆக மாட்டாங்க. அப்போ இந்த அபூஜஹல் அப்படி இருந்தாலும் அபூஜஹலுடைய மகள் வந்து முஸ்லீமாக இருக்கும் பொழுது, அபூஜஹலுடைய மகன் முஸ்லீமாக இருக்கும் பொழுது அவரையும் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு நம்ம என்ன செய்கிறோம், அபூஜஹலுடைய மகனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்து அவரையும் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்கிறோம். அபூஜஹலுடைய மகன் ஒருத்தர் இருந்தார் இக்ரிமாண்டு, அல்லாஹ்வுடைய எதிரியுடைய மகன் ஓடுன்ற சொல்ல விரட்டலை. இது இஸ்லாத்தில் அப்படி அடிப்படையே கிடையாது. ஒருத்தன் பாவத்தை ஒருத்தன் சுமக்க மாட்டான் அப்படிங்கிற அடிப்படை. அந்த புகாரில் எப்படி அறிவிப்பு வருதுன்னா, என்னுடைய மகளும் அல்லாஹ்வுடைய எதிரியாகிய அபூஜஹலுடைய மகளும் ஒரு இடத்தில் வாழ முடியாது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அப்படின்னு அந்த ஹதீஸில் வருது. இதை ரசூலுல்லாஹ் சொல்லவே முடியாது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடு பிரகாரம் வலா தஸிர் வாஸிரத்துன் விஸ்ர உஹ்ரா, ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க முடியாது. அவன் அபூஜஹல் எதிரியாக இருந்தால் அந்த பொண்ணு என்ன பண்ணு? அப்போ எத்தனை சஹாபாக்களுடைய மனைவிமார்கள்லாம் எதிரியுடைய மக தானே. இப்போ நான் கேட்குறேன், ரசூலுல்லாஹ் வந்து அபூ சுஃபியானுடைய மகளை கல்யாணம் பண்ணியிருந்தாங்கல்ல, அபூ சுஃபியான் எதிரியாக இருக்கும்போது, அப்போ என் எதிரி மகளே கல்யாணம் பண்ணாங்களே, இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. அப்படி நடந்து இருக்கு அரபு நாட்டில். எல்லா சஹாபியும் எதிரி மூலத்தான கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அத்தனை சஹாபாக்கள் எடுத்து பார்த்தாலும் அவங்களுடைய மனைவிமார்கள் யாராக இருப்பாங்கன்னு கேட்டால் அவங்களுடைய பாப்பா மாமனார் எதிரியாக தான் இருப்பாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி என்ன இருக்கிறாங்க, அபூ சுஃபியானுடைய மகளை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அபூ சுஃபியான் எதிரியாக இருந்தார், கடைசியில் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. கல்யாணம் பண்ணும்போது எதிரியாக தானே இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு முறையில் நிறைய பேர் இணைஞ்சிருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பொண்ணு இஸ்லாமான்னு நீங்கள் பார்க்கணுமே தவிர அவங்க வாப்பா இஸ்லாமான்னு நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ ரசூல் அந்த கான்செப்டில் பார்த்துருப்பாங்களா? என்னுடைய மகளும் அல்லாஹ்வுடைய இதெல்லாம் இந்த இன உணர்வை ஒழிக்கத்தான் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. இந்த ஜாதி வரி இனவரி நான் யார் நீ யாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு வந்திருக்கும் பொழுது என்னுடைய மகளும் அல்லாஹ்வுடைய எதிரி மகளும் ஒன்று சேர மாட்டார்கள் எப்படி சொல்லுவாங்க? இதை விட இது நல்லா இருக்கிறது, இது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இல்லை. மற்ற அறிவிப்பில் என்ன வருது? அதில் என்னுடைய மகள் ஃபாத்திமா என்னுடைய ஈரக்குலை, என்னுடைய ஈரக்குலைன்னு சொல்கிறாங்க. ஈரல்லவங்க அவங்கள் வேதனைப்பட்டால் நான் வேதனைப்படுவேன், அதனால அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ யாரை கல்யாணம் பண்ணாலும் வேதனை வருத்தனை செய்யும். நம்ம மகளை கல்யாணம் பண்ணுற ஒருத்தர் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ண எவனை பண்ணாலும் வாழ்க்கைக்கு போட்டி சேருன்னு வரும்போது வருத்தம் வரத்தானே செய்யும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காரணத்தையும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஃபாத்திமா வந்து பிலாத்து மின்னி என்னுடைய அவங்க என்னுடைய ஒரு துண்டு சதை துண்டு, அவங்கள யாராவது வேதனைப்படுத்தினார்களே ஆனால் அது எனக்கு வேதனை தரும்ங்கிறாங்க. அப்போ மகளுடைய வேதனை தான் டாப்பிக்கே தவிர அபூஜஹல் மகள் டாபிக் இல்லை. அபூஜஹல் மகளுக்கு பதிலாக வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா ஃபாத்திமா வேதனைப்பட மாட்டாங்களா? ஃபாத்திமா வேதனைப்பட்டது காரணம் வந்து வாழ்க்கையில் ஷேர் பண்ணுறதுனாலயா, அபூஜஹல் மகள்ங்கிறதுனாலயா? வாழ்க்கையை பங்கு போடுறதுனால தான் வேதனைப்பட்டாங்க. அப்போ அது யாரை கல்யாணம் பண்ணாலும் தான் மறுத்திருப்பாங்க. அதனால என்னுடைய மகனும் பின்த் அது அல்லாஹ்வின் எதிரியுடைய மகளும் ஒன்று சேர மாட்டார்கள் என்று சில அறிவிப்புகள் புகாரில் இடம்பெற்றிருந்தாலும் இது இஸ்லாமிய கான்செப்டுக்கு இஸ்லாத்தின் அடிப்படையான கொள்கைக்கே மாற்றமாக இருக்கிறதுனாலையும் இதை ஒழிக்க தான் இந்த மார்க்கம் வந்துச்சுங்கிற காரணத்தினாலையும் இந்த அறிவிப்பை விட அந்த அறிவிப்பு தான் சரி, இந்த அறிவிப்பு இஸ்லாமிய அடிப்படையில் ஏற்றுக்கொள்கிற அறிவிப்பு இல்லைங்கிறத விளங்கிக் கொள்ள வேண்டும். இது வரைக்கும் சொல்லப்பட்டதில் வந்து
முக்கியமான சில விஷயங்களை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும். நீங்கள் நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் அதில் அது சொல்லப்படலை, இது வரைக்கும் விவரமாக உங்களுக்கு சொல்லப்படாத விஷயங்களாக நான் எதை கருதுகிறேனோ அதை தான் இப்போ சொல்கிறது. என்னன்னு கேட்டால், நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் முதல்ல நம்மள்ட்ட இருக்க வேண்டிய திட்டமிடணும். திட்டமிடுதல் இல்லாத காரியத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரு காரியம் செய்கிறதா என்ன செய்யணும், இந்த மேடை ஒரு ஊட்டியில் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். ஊட்டியில் ப்ரோக்ராம் நடத்தி சொல்லிட்டு உட்காந்துடக்கூடாது. ஊட்டி என்ன மாதிரி ஊர், அந்த ஊரில் என்னென்ன பிரச்சனைலாம் சந்திப்போம், அந்த பிரச்சனைக்கு என்னென்ன மாதிரி தீர்வுகள்லாம் இருக்குன்னு. இப்போ நான் வந்தவொடனே இந்த சேரை கூட சொன்னேன், உதாரணத்துக்காக வேண்டி. நீங்கள் என்ன திட்டமிட்டுருக்கிறீங்க, இந்த சேரில் வந்து 2 நாளைக்கு ஒரு மனுஷன் உட்கார முடியுமா, கைப்பிடி இருக்கக்கூடிய சேர் எடுக்கணுமா, இதெல்லாம் கவனிக்கணும். இந்த உட்கார்ந்து இருக்கிறதுல இந்த சேரில் வந்து கை வைக்கிறதுக்கு இருக்குன்னு வைங்களேன், அது 2 நாளைக்கு ஈஸியாக உட்காந்துருக்கலாம். கை வைக்கிற கிரிப் இல்லாத சேர் எடுத்துருக்கு, இதெல்லாம் கவனிக்க மாட்டீங்களா? நம்ம அரை மணி நேரம் உட்காரலாம், 1 மணி நேரம் உட்காரலாம். இந்த மாதிரி சேரில் 2 நாளைக்கு உட்காந்தீங்கன்னு சொன்னால் குறுக்கு வழி வந்துடும். உனக்குதா உங்களுக்கே தெரியுதா? உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் அன்னீசியாக இருக்கிற சில பேருக்கு தெரியல, கஷ்டமாக தெரியும், ஏன் காரணம்னு உங்களுக்கு வழங்கலை. ஆனால் நாங்கள் அந்த காரணத்தை வழங்கி வச்சுருக்கிறோம். இது தப்பு, இந்த சேர் தான் எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து சொல்லிட்டீங்களா? இந்த சேர் இல்லை இதை நம்ம மேற்கொண்டு 1 ரூபா கூட வந்து வந்துட்டு போதே. என்னன்னு கேட்டால், ஒரு காரியத்தை எடுக்கும் பொழுது அதை நல்லா செய்வதற்கு என்னென்ன இருக்குது அத்தனை யோசிக்கணும். சும்மா கூட்டம் நடத்தக்கூடாது. எத்தனை பேர் வருவார்கள், எத்தனை நாள் இருக்க போகிறோம், இத்தனை நாள் இருப்பதற்கு இந்த ஊரில் என்னென்ன வசதிகள் இருந்தால் அது சிறப்பாக இருக்கும், இப்படியெல்லாம் என்ன செய்யணும், ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு செய்யணும். மேம்போக்கா செய்கிற திட்டம்னா என்ன, ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து உட்கார்ந்து கொண்டு இதில் என்னென்ன வேலையெல்லாம் இருக்குன்னு முதல்ல லிஸ்ட் எடுக்கணும். தனியாக எடுக்கக்கூடிய ஆலோசனை இதான் ஆலோசனை. ஒரு மாநாடு நடத்த போகிறீங்களா, மாநாடு நடத்த வேண்டும் அறிவிப்பு செஞ்சு மாநாடு நடத்திட முடியுமா? மாநாட்டில் என்னென்ன வகையான வேலைகள்லாம் இருக்குது அத்தனை வேலைகளையும் குறிப்பிடணும், அத்தனை வேலையும் குறிக்கணும், டிஸ்கஷனில் வைக்கணும், ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. அப்படி மொத்த வேலை எவ்வளோன்னு பட்டியல் எடுத்துக்கொண்டு அந்த வேலை எப்படியெல்லாம் செய்யணும் முதல் லிஸ்ட் எடுக்க வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் திட்டம் எப்படி போடணும், முதல் வேலை லிஸ்ட்டு. என்ன செய்யணும், சமையல் செய்கிறா லிஸ்ட் எடுக்கணுமா இல்லையா? சாப்பாடு பிரியாணி சமைக்க வேண்டும்னா அதுக்கு லிஸ்ட் வேணும்ல. அரிசி எவ்வளவு, பருப்பு எவ்வளவு, எத்தனை பேருக்கு சமைக்க போகிறோம், எத்தனை வேலைக்கு சமைக்க போகிறோம், சமைக்க போகிற ஆட்கள் என்ன மாதிரியான ஆட்கள் அதையும் பார்க்கணுமா இல்லையா? சில பகுதியில் உள்ளவங்க நம்ம கம்மியாக சாப்பிடுவாங்க, சில பகுதியில் உள்ளவங்க 2 பேர் சாப்பாடு சாப்பிடுவாங்க. அப்போ உதாரணம் சொல்கிறேன், 100 பேருக்கு 200 பேர் சாப்பாடு கூட சமைக்க வேண்டியிருக்கும். யாரை கூப்பிடுறோம், இளைஞர்களாக கூப்பிட்றோம், வயசான ஆளாக கூப்பிட்றோன்னு வைங்க, எல்லாம் 50 கூப்பிட்டுன்னு வைங்களேன். அப்போ என்ன செய்யலாம், கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அப்போ 60 வயசுக்கார ஆளை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கணும்னு வைங்களேன், 100 பேர் சாப்பாடு சாப்பிட்டு 200 பேர் கொடுத்துடலாம். இளைஞர்களாக கூப்பிட்டீங்கன்னு சொன்னால் 150 பேருக்கு தான் சமைக்கணும். அது சமைக்கக்கூடிய வயசு, நல்லா எடுக்கக்கூடிய வயசு, இப்படிலாம் இருக்குல்ல. இப்படி எல்லாத்தையும் பார்க்கணும், சும்மா ஒரே நம்பர் இல்லை. அதனுடைய அத்தனை வகைகளையும் ஆலோசனை பண்ணி இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்யணும், அனைத்தையும் சிந்திக்க வேண்டும். இந்த லைட் வெளிச்சம் இல்லை பாருங்கள், திட்டமிடுதலில் கோளாறு என்னன்னு கேட்டால், அந்த இப்போ வந்து பேசுகிறோம்னு சொன்னால் மக்கள் நமக்கு தெரியணும். மக்கள் தெரியலைன்னா அது என்ன செய்ய முடியாது, யாருக்கும் இன்வால்வ்மெண்ட்டாக சொல்ல முடியாது. முன் வரிசையில் உள்ளவர்கள் மட்டும்தான் எனக்கு தெரிகிறீர்கள், பின்னாடி உள்ளவர்கள் எனக்கு தெரியலை. அப்போ அங்கே ஒரு லைட்டு போடணும், இதெல்லாம் யோசிக்கணும். எத்தனை பேர் உட்காருவாங்க, எவ்வளோ இடத்த கவர் பண்ணுவாங்க, கவர் பண்ணும்போது இருட்டாக இருக்குமா வெளிச்சமாக இருக்குமா, ஊட்டியில் அடிக்கிற இந்த மாதிரி டிம்மா அடிக்கிறோமே, டிம்மானா என்ன வராது, இது மாதிரி எப்பவும் செய்ய வேண்டிய தேவையில்லை. இதுவே வந்து திருச்சியில் செஞ்சால் தேவைப்படாது. ஏன், இந்த நேரத்தில் வெளிச்சமாக இருக்கும், லைட் தேவைப்படாது. இந்த ஊரில் என்னவாக இருக்கும், பகலை ராத்திரியாக போயிடுது பாருங்களேன். அந்த மாதிரி போயிடுச்சுன்னா என்ன, இதெல்லாம் யோசிச்சு பார்த்து அங்கே ஒரு லைட்டு போடணும், இந்த சேர் எப்படி இருக்கணும், ஸ்டேஜ் இப்படி போடணும், அது மாதிரி எல்லாம் என்ன செய்யணும், பல விஷயங்கள் வந்து யோசிக்கணும். அப்போ இந்த மாதிரி முதல்ல லிஸ்ட்டுகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் என்ன மாதிரி செய்யணும் அதை எடுக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டால், பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்கணும். யார் வந்து தானே இழுத்து போட்டு செய்கிறாங்களோ அவங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டார்கள், அவங்களால் இயக்கம் வளரவே வளராது. இழுத்து போட்டு செய்கிறவர்கள் நிர்வாகிகளாக இருக்கிறவங்க என்ன செய்யக்கூடாது, தலையில் இழுத்து போட்டு நான் தான் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கின்றாலே அன்ஃபிட்டுன்னு அர்த்தம், தகுதியில்னு அர்த்தம். வேலை செய்கிற வேலை வாங்குறவன் தான் தலைவன், வேலை செய்கிறவன் தலைவன் கிடையாது. நல்லா விளங்கிக்கிறேன். இப்போ நோட்டீஸ் ஒட்டணும்னு வைங்களேன், நானே பசை எடுத்துக்கிட்டு நானே போஸ்ட் ஒட்டணுன்னு சொன்னால் எத்தனை நோட்டீஸ் ஒட்டிடுவேன், எல்லாரும் ஒட்டுங்கண்டு ஆளுக்கு 100 கொடுத்தாண்டுனா எத்தனை நோட்டீஸ் ஒட்டுவோம்? நான் ஒரு ஆள் ஒட்டினா எத்தனை நோட்டீஸ் ஒட்ட முடியும்? நோட்டீஸ் ஒட்டக்கூடியவர்களை தயார் பண்ண எத்தனை ஒட்ட முடியும்? அப்போ நம்ம என்ன செய்யணும், வேலைகளை பொறுத்த வரைக்கும் தலைவராக இருக்கிறவர்கள் சூப்பர்வைசர்களாக தான் இருக்கணும், கண்காணிக்கிறவங்களாக இருக்கணும், வேலை வாங்குறவங்களா இருக்கணும். அதே நேரத்தில் பக்குவமாக தட்டி கொடுத்து வாங்கினது விஷயம், ஆர்டர் பண்ணி அடிமைத்தனமாக செஞ்சிடக்கூடாது. அப்போ என்ன செய்ய, நல்லா விளைக்கணும். தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து வேலை செய்கிறவர்கள் இறங்கி நம்மளே இழுத்து போட்டு செய்யவே கூடாது. என்ன செய்யணும், குழுவை கூட்டி இந்த வேலையை நீ பாரு, தர்பியாமா அதாவது ஜும்மா நடத்தணுமா, ஒரு எத்தனை கிலோன்னு பார்த்துக்கிறங்க, 10 கிலோ இருக்கா, 30 கிலோ இருக்குதா, 30 ஜும்மா இருக்குதா, ஜும்மா பொறுப்பு யார், நீ
அவனுக்கு கொடுத்துட வேண்டியது. அவர் ஜும்மாவை பார்த்துக்கிடுவார். ஜும்மா கொடுத்தா முழுசாக கொடுத்துருனேன், போட்டு போட்டு தலையிட்டு இருந்தால் நம்ம வேலைக்காரன் நினச்சிடுவார். நீ ஜும்மாவை பார்த்துக்க நினச்சேனே, அவர் தான் மருத்துவத்தோடு தொடர்பு கொள்ளணும், அவர் தான் தாய்களை பேசணும், அவர் தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், அவர் தான் அந்த தாய்கள் ஒழுங்காக வர்றாங்கன்னு கேட்கணும். அந்த மாதிரி தெருமுனை கூட்டத்துக்கு ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருங்க. அப்போ என்ன செய்ய, அவருடைய வேலையை நமக்கு ஒரு பொறுப்பு தந்துட்டாங்க. தெருமுனை கூட்டம் நம்ம தான் செய்ய போகிறோம். நம்ம என்ன செய்யணும், நம்மளே தெருமுனை கூட்டத்துக்கு ஆளையும் கூப்பிட்டு இடத்தையும் தீர்மானம் பண்ணி இந்த நடத்துன்னு சொன்னால் அவருக்கு கோவம் வந்துடும். இது வேலை கொடுக்குறது வேலை, இது வந்து அடிமைத்தனம். இது பொறுப்பு கொடுப்பது என்றால் என்ன செய்யணும், அவனே டிசைட் பண்ணுற அளவுக்கு அதிகாரத்தோடு கொடுத்துருங்க. ஒரு ஆள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீ இந்த வேலையை நீ தான் செய்யணும், நீனே ஐடியா பண்ணு. ஜமாத்து பாலிசிக்கு மாற்றம் இல்லாத வகையில், கொள்கைக்கு மாற்றம் இல்லாத வகையில் எவ்வளோ கூட்டத்தை அதிகரிக்க முடியுமோ நீனா திட்டமிடு, நீனா போ, நீனா செய்யணும் கொடுத்தீங்கன்னு வைங்க. இப்படி ஒவ்வொரு வேலையாக பிரித்து ரத்த தானம்னா ஒரு ஆள் பொறுப்பாளர் கொடுத்துருந்தேன். அவர் தான் போய் அணுகணும், அவர் தான் பேசணும், அவர் தான் ஏற்பாடு பண்ணணுன்னே நிறைய தலைவர்கள் கிடைப்பாங்க, நிறைய நிர்வாகிகள் கிடைப்பாங்க, நிறைய ஒரு நிர்வகிக்க திறமைப்படுத்தவர்கள் கிடைப்பார்கள். அதனால் நீங்கள் நிர்வாகிகள்லாம் கூடி என்ன செய்யணும்னு கேட்டால் லிஸ்ட்டு எடுத்து எந்தெந்த வேலை யாருக்குன்னு நீங்கள் பிரித்து அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து பாருங்கள். பல மடங்கு பெருகிவிடும். எதுக்கு எடுத்தாலும் தலைவர் வரணும், எதுக்கு எடுத்தாலும் செயலாளர் வரணும். நம்ம தமிழ்நாடு தவிச்சமா தலைமையை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேலையே கிடையாது. நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், பிரித்து தான் கொடுப்பேன். என்னுடைய வேலையெல்லாம் என்னது, என்னென்ன வருது, யார் யாருக்கு எது வந்து இந்த வேலையை நீங்கள் பாருங்கள், நான் மட்டும் சும்மா தான் உட்காந்துட்டு இருப்பேன். ஆனால் வேலை நிறைய நடக்கும். வேலை நடக்கிறதுக்கு நம்ம செய்கிறதுக்கு என்ன காரணம்னா நான் ஒன்றுமே செய்கிறதில்ல, அதனால் வேலை நடக்குது. நீங்கள் தலைவர்களை உட்காந்து செஞ்சீங்கன்னா என்ன வயறேன், எனக்கு வேலையே இல்லை, இந்த இதில் உள்ள எதுலேயுமே எனக்கு பங்கே இருக்காது. நம்ம என்ன செய்வோம், அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருவோம், என்னென்ன நீங்கள் செய்யுங்கன்னு. அப்போ நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். நீங்கள் முதல்ல எந்த ஒரு வேலையை எடுத்துக்கொண்டாலும், ஒரு தெருமுனை கூட்டம், பொதுக்கூட்டம், நோட்டீஸ் எதை எடுத்துக்கொண்டாலும் முதல்ல திட்டமிட வேண்டும், பட்டியல் தயாரிக்க வேண்டும், யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு என்று என்ன செய்யணும் அதை பிரித்து கொடுக்க வேண்டும், முழு அதிகாரத்தோடு பிரித்து கொடுக்க வேண்டும். இதை நிர்வாகிகள் முக்கியமாக கடைப்பிடிக்கணும். ஒன்று. இரண்டாவதாக ஃபாலோ அப் முக்கியம். ஃபாலோ அப்னா என்ன தெரியுமா, இதான் ரொம்ப நம்மள்கிட்ட ஒரு இயக்கம் நாசமாக போகிறது, ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் நாசமாக போவது, முன்னேற்றம் இல்லாமல் போகுது. எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு கேட்டால் ஃபாலோ அப் இல்லாமல். ஃபாலோ அப்னா என்ன தெரியுமா, இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன், இதை போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வாங்குறேன், அவன் போகிறான், ஒரு இவர்கிட்ட கொண்டு இதை கொண்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு வாங்குறேன்னா இவர் போகிறாரு. போன உடனே இவர் கொடுத்தாரா இல்லைன்னு எனக்கு தெரியாது, அவங்க நான் பாட்டு சொன்னவரை முடிச்சிடுறது. ஒரு வாரம் கழித்து அவர் எனக்கு ஃபோன் பண்ணுவார், எனக்கு கொடுத்து விட்றேண்டியில் வரலையே பாரு. நான் சார் கொடுத்து விட்டேனேன்ற பதில் சொல்கிறது. கொடுத்து விட்டேன்னா என்ன செய்யணும், நான் உடனே இவருக்கு சொல்லி உடனே நீ அதை கொடுத்து விட்டு கொடுத்ததை எனக்குன்னு தெரிவிக்கணும். எப்படி சொல்லணும், இதை நான் கொடுத்து விடுன்னு மட்டும் சொல்லிடக்கூடாது. ஒரு வேலை நல்லா செய்வதாக இருந்தால் இதை கொண்டு சாதிக்கிட்ட கொடுன்னு சேபிராண்ட கொடுக்குறேன். சேபிராண்ட கொடுக்கும்போது என்ன சொல்லணும், சாதிக்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் எனக்கு இதை சொல்லணும், ஃபோன்லையோ நேர்லையோ சாதிக்கிட்ட கொடுத்துட்டேன் என்று சொல்லணும். அப்படி சொல்லி விடணும். அதுக்கப்புறம் சொல்லி அனுப்பும் போதே உங்கள் மெமரியில் வச்சுக்கிறேன்னு இதை கொண்டே கொடுக்க எவ்வளோ நேரம் ஆகும், இதை கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஆகுமா 2 மணி நேரமா கணக்கு வச்சுக்கிறேன். 2 மணி நேரம் ஆன உடனே நம்ம கேட்கணும், கொடுத்துட்டீங்களான்னு கேட்கணும். நம்ம வேலை என்ன, இதை கொண்டு சேர்க்கறது தான் நம்ம வேலை. 2 மணி நேரம் கழிச்சு சேபரானுக்கு போன போட்டு அதை தந்தனே, அதை போய் கொடுத்துட்டீங்களா, இல்லையா நாங்கள் போயிட்டேனே, அப்போ என்ன டக்குன்னு என்ன செய்வோம், வேற ஒரு அவரை கண்டிக்க வேண்டியதை கண்டிச்சுட்டு வேற ஒரு ஆர்டர் பண்ணி கொடுத்து விட்டுருவோம். அப்போ 1 வாரம் கழிச்சு எனக்கு வரலன்றவர் சொல்லுவாரா? அப்போ நம்ம எந்த ஒரு இது உதாரணத்துக்கு சொல்லி காட்டுறேன், நம்மள்ட்ட இது எப்படி இருக்குன்னு கேட்டால் இதை கொண்டே கொடுத்துரு. அது எப்படி நடக்கும், கொடுத்துருன்னு சொன்னால் கொடுத்ததை வந்து என்கிட்ட வந்து சொல்லணும்னு சொல்லணும். எந்த ஒரு வேலையை நீங்கள் யார்கிட்ட வாங்கினாலும் சரி அதை ஒரு ஆள்கிட்ட ஒப்படைச்சீர்களே ஆனால் மைக் செட்டுக்கு சொல்லிருந்துருவோம். அவன் பாட்டு போய் கூட்டம் போய் நின்றா மைக் செட் வந்திருக்காது. மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணி நீ மைக் செட்டை சொல்லிருந்துட்டோமா, நம்ம பாட்டுக்கு மேடிக்கு வர்றோம், மைக் செட் இருக்காது. என்னடான்னு கேட்டால் சொல்லிட்டு அவரை மைக் செட்டுக்காரன், அவர் போய் மைக் செட்காரன் சொல்லணுமா இல்லையா? இவர் என்ன செய்வார், நான் சொல்லிட்டேன், யார்கிட்ட சொன்னேன், இவர்கிட்ட தான் சொன்னேன், ஜப்பாட்டில் சொன்னேன், ஜப்பாட்டில் கேட்டால் நான் மறந்துட்டேனே அப்படிம்பாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஜப்பாரை கூட மீட்டிங் நடத்தணும், மேடை போடணும், மைக் செட்டு போடணும். மைக் செட்டு போடுறதா ஜப்பார்ட்ட பொறுப்பு, மைக் செட்டு உங்கள் பொறுப்புன்றுவோம். சொல்லிவிட்டு 1 மணி நேரம் கழிச்சியோ 2 மணி நேரம் கழிச்சியோ அதுக்கு எவ்வளோ அவகாசம்னு பார்த்துட்டு இந்த ஜப்பார் மைக் செட்டு சொல்லிட்டீங்களா இல்லையே போய் ஒன்றுமே சொல்லுங்கன்றணும். அந்த வேலையை செஞ்சுட்டு எனக்கு தெரிவிங்கன்னு சொல்லணும். அப்படின்னா மேடையில் மைக் இருக்கும். இல்லாட்டி என்ன இருக்கும், மைக் செட்டு வந்திருக்க சமையல்காரனு சொல்லிவிட்டு அவன் சமையல்காரனு சொல்லலன்னு வைங்க, பட்டினே கிடக்க முடியுமா? சோத்துல மட்டும் கரெக்டாக இருக்கிறோமா இல்லையா, அதில் கரெக்டாக இருப்போம்.
சாப்பாட்டை மட்டும் எல்லாரும் என்ன செய்வோம், கரெக்டாக தான் இருக்கிறோம். பொதுவான பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இதுக்கு பேர் தான் ஃபாலோ அப் என்பது. இது சொந்த வாழ்க்கையை உங்களை நாசமாக்கணும். ஒரு வேலையை சொன்னீங்க என்று சொன்னால் இதை செஞ்சானான்னு கண்காணிக்கணும். ஒரு ஆள்கிட்ட வேலையை கொடுத்தீங்கன்னா அவன் அந்த வேலையை செஞ்சானா அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். எந்த வேலையை நம்ம செஞ்சாலும் யார் அனுப்பினாரோ உங்களுக்கு தகவல் கொடுக்கணும். இப்போ நான் ஒரு வேலைக்கு உங்களை அனுப்புறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், அனுப்பணுன்னு செஞ்சு முடிச்சிருவீங்க, எனக்கு தகவல் வராது. நான் செஞ்சாங்களா செய்யலையா, செஞ்சாங்களா செய்யலையா, அப்போ செஞ்சுட்டு என்ன தெரிவிக்கணுமா இல்லையா? செய்து விட்டு என்ன செய்யணும், தெரிவிக்கணும். இன்னும் சொல்ல போனால் உதாரணத்தை சொல்வதாக இருந்தால், ஒரு ஊரில் போலீஸ் பிரச்சனை ஃபோன் பண்ணுவாங்க. சில கிளைகளில் இருந்து போலீஸ் பிரச்சனை அடித்தடி நடக்குது பயங்கரமாக அப்படி இப்படிம்பாங்க. நம்ம என்ன செய்வோம், ஒரு 8 ஃபோனு 10 ஃபோன் வந்துடும். நம்மளும் மேலே பேசி அங்கே பேசி இங்கே பேசி மாவட்டம் பேசி மாநிலத்தில் பேசி எல்லாத்தையும் பேசி கீசி எல்லாம் சரியானு உட்காந்துருவோமா, அங்கே பிரச்சனை சால்வ் ஆயிரும். கைது செய்யப்பட்டால விடுதலை செஞ்சுருவாங்க, தகவலை சொல்ல மாட்டாங்க. அதே முதல்ல உனக்கு காரியம் ஆகிற வரைக்கும் 20 பேர் ஃபோன் பண்ணியா இல்லையா, காரியம் ஆனவனை என்ன செய்யணும்னு கேட்டால் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டோம், பையனை கூட்டு வந்துட்டோம். அந்த பையனை கூட்டிகிட்டு வர்ற வரைக்கும் பதறி 40 ஃபோன் பண்ண ஆளுக்க கூட்டிகிட்டு வந்த பிறகு நமக்கு தெரிவிக்கலைன்னா என்ன செய்வோம், நம்ம என்ன செய்வோம், சார் என்ன சார் அது கேட்டு பேசுமா திட்டுவான் அவன். அப்போவே கூட்டு போயிட்டாங்களே, காலையில் கூட்டு போயிட்டாங்களே, இது எவ்வளோ பெரிய கேவலம் ஒரு தலைமைக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், ஒரு காரியம் ஒரு தலைமையை தொடர்பு கொண்டு ஒப்படைச்சிட்டீங்க என்று சொன்னால் அது என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு அதுக்கு ஒரு முடிவுரை எழுதிட்டு எழுதுகிற வரைக்கும் தொடர்பு இருந்துகிட்டு இருக்கணும். என்ன லெவலில் இருக்குது, இப்போ என்ன ஸ்டில் நடந்துக்கிட்டு இருக்கிறது, நடந்து முடிஞ்சிருச்சு, அப்புறம் அது வேணும். அது முடிந்து விட்டது என்கிற தகவலை இங்கே பதிவு பண்ணுற வரைக்கும் நாங்கள் விரட்டிக்கிட்டு இருப்போம். நான் 100 தடவை இந்த ஃபாலோ அப்புக்கான என்னை எல்லாம் நிறைய பேர் பிடிக்காது. அது நான் என்ன விரட்டிக்கிட்டே இருப்பேன். ஒரு வேலையை சொல்லிட்டேன்னு சொன்னால் 20 ஃபோன் போட்டுருவேன், செஞ்சுட்டீங்களா சொல்லியாச்சா, அது செஞ்சுட்டாங்கன்னு ஆகுற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். அது இப்போ அப்படி சுபாவமாக வந்துருச்சு. அப்படி நீங்கள் வந்துருச்சுன்னு சொன்னால் நிர்வாகங்கிற ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. நிறைய செஞ்சு செய்யாமல் ஆயிடும். நீங்கள் அழகாக தான் பிரித்து கொடுத்தீங்க, அவனை செய்ய வைக்காதனால இப்போ ஃபெயிலியராக போயிடுது. செய்ய வைக்காதனால என்ன செய்கிறது, உதாரணமாக ஒரு தலைமையிலேருந்து ஒரு சுற்றறிக்கை வரும். சுற்றறிக்கை வந்தோன்னு என்ன செய்வீங்க, நீங்கள் ஆஃபீஸில் ஒரு ஊழியர் இருப்பாரா, இதை எல்லா நிர்வாகிட்டையும் சொல்லிடுங்கன்னு சொல்லிவிடுவீங்க. மாவட்ட தலைவர் என்ன பண்ணுவார், ஆஃபீஸில் ஊழியர்கிட்ட கொடுத்து இதை எல்லா நிர்வாகிக்கும் சொல்லிடுங்கன்றுவார். அப்புறம் இந்த மாதிரி செயற்குள்ள வச்சு கேட்கும்போது நிர்வாகி கம்ப்ளைண்ட் எங்களுக்கு சொல்லலேம்பாங்க. என்னடான்னு கேட்டால் நான் சொல்லிட்டு தான் பாரு, யார்கிட்ட சொன்னீங்க, ஆஃபீஸ் பாய்கிட்ட சொல்லிவிட்டீங்க. அவன் சொன்னானா, யார்கிட்ட சொன்னீங்களோ அவன் கரெக்டாக போய் சேர்த்து வச்சானா, அதை ஃபாலோ பண்ணீங்களா, அது யார் பொறுப்பு, நீங்கள் தான் பொறுப்பு. சொல்ல தவறுன்னு அவன் பொறுப்பு கிடையாது. நீங்கள் ஏன் சொன்னானான்னு ஃபாலோ பண்ணலை, அந்த செய்தி போய் சேர்ந்துச்சாண்டு எனக்கு உறுதிப்படுத்தலை, அந்த குற்றம் உங்களைத்தான் சேருமே தவிர நான் இவர்கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லி நான் சொன்னால் அது பதில் கிடையாது. என்கிட்ட மைக் செட்டு பொறுப்பை கொடுத்துருக்கிறீங்கன்னு சொன்னால் நான் இவர்கிட்ட அந்த பொறுப்பை நான் கொடுத்தேன்னு சொன்னால் மைக் செட்டு வராட்டி நான் தான் பொறுப்பது. ஏன் நீ ஏன் ஜப்பார்ட்ட சொன்ன ஜப்பார்ட்ட சொல்லி ஃபாலோ பண்ணி அதை கொண்டாந்து செய்கிற வரைக்கும் அந்த பொறுப்பை தான் நீ ஏற்றுக்கிட்ட. இப்படி நீங்கள் என்ன செய்யணும், இந்த ஃபாலோப்பை இப்படி கடைப்பிடிச்சு பாருங்கள், எத்தனை மடங்கு உங்களுக்கு வேலை நடக்குன்னு பாருங்கள். எப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம டெவலப் ஆகிறோம்னு பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் ஒரு இது பெரிய நாலேஜ், நிர்வாகம்ங்கிறத பெரிய நாலேஜ். பெரிய தொழில் அதிபர்களாக நீங்கள் வரலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீயா வரலன்னு கேட்டக்கூடாது. நான் இதில் கிடக்கிறேன், இதை விட்டுட்டு போனால் இன்ஷால்லா என்ன செய்வேன், எனக்கு அந்த மாதிரி தொழில் இது போகிறா எல்லா தொழில் செய்வதற்கான ஒரு நாலேஜ் எனக்கு இருக்குது. நம்ம இதில் கிடக்கிறோம்னு இதில் கிடக்கிறோம். இதை விட்டுட்டு எல்லாம் வேணான்னு போனால் என்ன செய்யலாம், இப்போ பெரிய நிறுவனத்தை கூட நிர்வகிக்க முடியும். அதனால என்னை வச்சு நீங்கள் பேசிடக்கூடாது. ஆனால் நீங்கள் பயிற்சி எடுத்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் மாதிரி நீங்கள் உருவாகலாம், பெரிய பெரிய நிறுவனங்களை நிர்வகிக்கலாம். இந்த திறமை இல்லாட்டி தொழிலே நாசமாக போயிடும். ஒரு வியாபாரத்தில் இருந்து கொண்டு இந்த மாதிரி நடந்தால் என்ன ஆகும், ஒரு வியாபாரத்தில் இந்த ஒரு ஹோல்சேல் வியாபாரி, நீங்கள் ஒரு ரீட்டைல் வியாபாரி வர்றான், சில்லறை வியாபாரி வர்றான், அவன் பணத்தையெல்லாம் கொடுத்துவிட்டான், இந்த பார்சலை கட்டி அனுப்புன்னு வேலைக்காரன் சொல்லிட்டீங்க, சொன்னோடு போயிடுமா, பார்சல் அங்கேயே கிடக்குது, வேலைக்காரனை செய்யலை. அப்போ என்னவாகும், அவன் போன போட்டு திட்டுவான், என்னையா பணத்தை மட்டும் வாங்கிட்டு ஜாமான் வரலன்ட்டு. அதோட வாடிக்கையாளராக இருக்க மாட்டான், இவன்ட்டு போகக்கூடாது, பணத்தை வாங்கிட்டு ஜாமான் நீங்கள் கரெக்டாக செஞ்சு விட்டீங்க, பார்சல்லாம் கட்டியாச்சு, ஜாமான்லாம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, ஏற்றுன்னு ஒரு ஆட்டை ஒப்படைக்கவும் செஞ்சுட்டீங்க, ஏற்றுனானான்னு பார்க்கல. இந்த ஏற்றுனானான்னு பார்க்காத ஒரு சின்ன வேலையினால நீங்கள் திருட்டு பயலாகிட்டு, இப்போ பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துற ஆளாக போயிட்டீங்க. நீங்கள் வியாபாரத்துக்கு அன்ஃபிட் தகுதியற்றவர் ஆகிட்டீங்க. அவன் வேற ஒரு ஹோல்சேல் கடைக்கு போயிடுவானா இல்லையா, தொழிலுக்கு இது வருமா இல்லையா, எல்லாத்துக்கும் வரும். முதல்ல உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய பாடமாக கற்றுக்கிட்டீங்கன்னா
எங்கேயோ போயிடலாம். முஸ்லீம்கள்ட்ட ஒரே குறை என்னது, ஃபாலோ செய்ய மாட்டாங்க அப்படின்னு உலகமே கருதுறான். அப்போ மேற்கத்தியர்கள் முன்னேறுவதற்கு காரணம் என்ன, எதாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணுவான். மேலை நாடுகளை முன்னேறான், அறிவை கொண்டா முன்னேறான் கிடையாது, எதுக்குமே ஃபாலோ அப்புங்கிற வார்த்தையை அதுக்கு கண்டுபிடிச்சி வச்சிருக்காண்டா பாருங்களேன். எதா இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் என்ன செய்ய நினைக்கிறானோ அது செய்கிற வரைக்கும் செஞ்சிச்சான், நடந்துச்சான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். நடந்துருச்சின்னு உறுதிப்படுத்தினா மட்டும்தான் என்ன செய்வான், அதை திருப்தி அடைவான். அப்போ நீங்கள் முதல்ல கற்றுக்கிற வேண்டியது, முதன்மையாக கற்றுக்கொள்ள வேண்டியது, முக்கியமாக கொஞ்சமாக செஞ்சாலும் பரவாயில்லை, ஃபாலோ பண்ணி பாருங்க, அனைத்தும் நிறைவேறிவிடும். ஃபாலோ பண்ணலைன்னா 100 காரியம் செஞ்சால் நீங்கள் நினைப்பீங்க, நடந்திருக்கிறத போய் பார்த்தீங்கன்னா 5 தான் நடந்திருக்கும். 100 நடந்தால் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க என்ன நடந்து, ரிசல்ட்டை பார்த்தா என்ன இருக்கு, 5 தான் நடந்திருக்கு, 95 வந்து நீங்கள் யார்கிட்ட பொறுப்பு கொடுத்தீங்க அதை செஞ்சிருக்க மாட்டான். அப்போ நீங்கள் செய்யலைங்கிற ஒரு குற்றம் வந்துவிடும். அதெல்லாம் நிர்வாகத்தில் இதை முக்கியமாக நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள். இந்த நிமிஷத்தில் இருந்து யார்கிட்ட என்ன வேலை சொன்னாலும் அது நிறைவேறிவிட்டதா என்பதை எல்லா வகையிலும் நீங்கள் உறுதி செய்து ஊக்குவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் எந்த வேலையை யாரிடமிருந்து வாங்கினாலும் அதை முடிச்சு விட்டு தகவல் தெரிவிக்க வேண்டும். ஒன்றும் நீங்கள் வேலை வந்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது வேலை வந்து வாங்கியவர்களாக இருக்கலாம். 2 பேருக்கும் ஃபாலோ அப் இருக்கிறது. என்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தாங்கன்னா நான் செஞ்சுட்டு யார் கொடுத்தாங்களோ உங்களுக்கு சொல்லணும், நீங்கள் சொன்னதை செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படி நான் சொல்லணும். இதை 2 சாராரும் கவனத்தில் வைத்துக் கொண்டீர்களே ஆனால் நிர்வாகம் சிறப்பாக இருக்கு. முக்கியமான விஷயம். அடுத்து முக்கியமான விஷயம் நிர்வாகத்தில் என்னென்னு கேட்டால், நேரம் தவறாமை. அது ரொம்ப ஒரு பஞ்சுவாலிட்டிமாங்க இல்லையா, அந்த பஞ்சுவாலிட்டியாக இருக்கிறது என்பது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. இந்த நேரம் தவறி போச்சுன்னு வைங்க, நிறைய நம்ம ஃபெயிலியர் ஆயிடுவோம். ஒரு கடையே இருக்குது, ஒரு நாளைக்கு 10 மணிக்கு திறப்பான், ஒரு நாளைக்கு 6 மணிக்கு திறப்பான் காலையில், ஒரு நாளைக்கு 7 மணிக்கு திறப்பான்னு வைங்க, அவனுக்கு வியாபாரமே நடக்காது. நம்பி எப்படி போகிறதுங்க, எந்த நேரத்தில் திறப்பாண்டு, 8க்கு தான் திறப்பாண்டு இருந்தால் கரெக்டாக வந்துடுவாங்க. ஒரு வியாபாரமாக இருந்தால் கூட அதுக்குன்னு ஒரு நிர்ணயம், ஒரு சிஸ்டம் இருக்கணும். 8னா திறந்து இருக்கும் அப்படின்னு ஒரு பழக்கத்தை உண்டாக்குனா தான் அந்த கடைக்கு மக்கள் என்ன செய்வாங்க, வருவாங்க. அதே மாதிரி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மக்கள் இன்னைக்கு எப்படி ஆகிட்டாங்கன்னு பார்த்தீங்களா, தௌஹீத் ஜமாத் வந்த பிறகு கொஞ்சம் மாறி இருக்கிறது. அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா 6 மணிக்கு மீட்டிங்னு போடுவாங்க, 6 மணிக்கு பப்ளிக் மீட்டிங்கு முஸ்லீம் கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க. அப்போலாம் அந்த 10 மணிக்கு முடிக்கணுங்கிற கண்டிஷன்லாம் அப்போ கிடையாது. 12 மணி 1 மணி வரைக்கும்லாம் நடக்கும். எம்ஜிஆர் வர்றாருன்னா 6 மணிக்கு வர்றாரு விளம்பரம் பண்ணுவாங்க, சுகுட்டை தான் வருவார் அவர். அது வரைக்கும் மக்கள்லாம் காத்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இப்போ ஒழிச்சு போட்டாங்க தேர்தல் கமிஷன் வந்த பிறகு. அப்போ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்போ அப்படிலாம் வந்து 6 மணின்னு போட்டு நீ வந்து 9 வரைக்கும் கூட்டம் நடத்தினா 9 மணிக்கு நடத்துறது என்னது பஞ்சுவாலிட்டி? அது முன்னாடி வந்தவங்களாம் கேனையனா? அப்போ 9 மணி 6 மணி நம்பி தானே வந்திருக்கான் முன்னாடி, அவனை மதிக்காம எவன் வராமல் இருக்கிறான் அவனை மதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம், இன்னும் வரல இல்லை அவன் ஏன் வரல, நம்ம யாருக்கு தானே அறிவிச்சிருக்கிறோம், நம்ம அறிவிப்பை கேட்டு வந்துட்டான்ல அவனுக்கு தான் மரியாதை கொடுக்கணும். யார் நேரத்தை வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறானோ அவனுக்கு மரியாதை கொடுத்து பழகுனீங்கன்னா அடுத்தவன் என்ன செய்வான், அதே மாதிரி வருவான். எங்கள் ஊரில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பெருநாள் தொழுகை 9 மணிக்கு அறிவிப்பாங்க. இந்த சுன்ன ஜமாத்தில் ஒரு நாள் கூட 9 மணி தொழுதே கிடையாது, 10:30க்கு தான் தொழுவாங்க. 9 மணி அறிவிக்கிறது வந்து ஆர்வமாக வந்து உட்காந்துருவோமா, பார்த்து அந்த அவங்க வரக்கான, அந்த இவங்க வரக்கான, அந்த இவங்க வரக்கான, இந்த வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த குளத்தில் நிற்கிறாங்க, அந்த அப்படி சொல்லிக்கிட்டு 10:30 ஆக்கி என்னத்துக்கு போய் டயத்தை நிர்ணயிக்கிற? டயம் நிர்ணயித்தல் என்பது வந்து ரொம்ப முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். இதில் ஒரு ட்ரெயினை நிறைய பேர் வாழ்க்கையில் பார்க்குறோம். ரயிலுக்கு போவாங்களா, 6 மணிக்கு ட்ரெயினுன்னா 5:30க்கு தான் இங்கேருந்து கிளம்புவாங்க மண்ணடியிலேருந்து. 5:30க்கு கிளம்பு ஒரு டிராஃபிக்கில் மாட்டினீங்கன்னு வைங்க, வண்டி விட்டுருவீங்க, அவ்வளோதான். 5:30க்கு கிளம்புனா 6க்கு தான் போய் சேர முடியும். அதை மட்டுமா நீங்கள் கணக்கு எடுக்கணும். நம்ம என்ன செய்யணும், 6 மணிக்கு ட்ரெயின்னு சொன்னால் 5:30க்கு போகக்கூடாது, போவதற்குரிய நேரம் அரை மணி நேரம் என்றால் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும், எல்லாமே ரெடி ஆகிக்கிறணும். ரெடி ஆகி போய் என்ன செய்யணும், மெதுவாக அவகாசமாக போகலாம், ஒரு டயர் பஞ்சர் ஆகிடலாம், ட்ரெயினை பிடிக்காட்டி நம்ம பயணம் கேன்சல் ஆகி போயிடும். அப்படின்னு செய்யாமல் என்ன செய்யறது, டிராஃபிக் ஆகி போச்சு, பதில் சொல்லுவாங்க, டிராஃபிக் ஆகி போச்சு. டிராஃபிக் ஆகுறதையும் சேர்த்து கவனிக்கிறதுக்கு பேர் தான் இது நேரத்தை கண்காணிக்க பஞ்சுவாலிட்டிங்கிறது. நம்ம எதை கணக்கு பண்ணணும், அந்த கரெக்டாக ஒரு ரன்னிங் டயத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, ரன்னிங் டயத்தையும் பார்க்கணும், அதுக்கு என்னென்ன இடைஞ்சல் வருதுன்னு பார்க்கணும், அதுக்கெல்லாம் சேர்த்து நேரத்தை ஒதுக்கி அதுக்கு தகுந்த மாதிரி புறப்பட்டு போனோம்னு சொன்னால் எந்த ஒரு காரியத்தையும் குறித்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய முடியும். அப்போ 10 மணிக்கு மசோரான்னு வச்சிங்கன்னா 3 பேர் வந்தால் மசோரா ஆரம்பிச்சிருங்க. அதில் எந்த ஒரு சலுகையும் காட்டாது, யாருக்கும் காட்டாதீங்க. அப்போ 7 மணிக்கு மீட்டிங்கன்னா 7 மணிக்கு வெறும் கூட்டம், வெறும் சேராக இருந்தாலும் சரி நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள், அடுத்தடுத்த கூட்டங்களுக்கு 7க்கு வந்துடுவாங்க. இப்போ தௌஹீத் ஜமாத்தில் சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ரோக்ராம் போட்டாலும் எப்படி போடுவோம் தெரியுமா, அதாவது 7:01க்கு ஆரம்பித்து
9:59க்கு முடியும்னு போடுவோம். அப்போ தான் டயத்தை கணக்கு பண்ணுறோன்னு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி 10 மணிக்குன்னு போடலாம். 10னா என்ன விளைக்கிறோம், 10னா 11 விளைக்கிறோம், 7னா 8ன்னு விளைக்கிறாங்க. அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், நிமிஷத்தில் கொண்டு வந்துடுறோம். 6:59க்கு ஆரம்பிப்போம். அப்போ என்ன செய்வான், ஏன் இப்படி குறிப்பிடுறாங்க, அப்போ கரெக்டாக செய்வாங்க போல இருக்கு, ஒரு நிமிஷத்தை கூட குறிப்பிடுறாங்களே. அப்போ 6:59க்கு ஆரம்பித்து 9:57க்கு முடியும் அப்படின்னு போடணும். அப்போ என்ன செய்வான், 9:57னா இழுக்க மாட்டாங்க, இப்படி அக்யூரேட்டாக போடுறவங்க இழுக்க மாட்டாங்க, சில பேர் வரவே மாட்டான். 10 மினிட் போடுவாங்கப்பா, நம்ம கடைசி பஸ்ஸை விட்டுருவோம், 12 தான் முடிப்பாங்க, வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நினச்சிருவான். நீங்கள் இப்படி போட்டு பாருங்க, தன்னால் மக்கள் 6:59 6க்கெல்லாம் நிற்பாங்க. விளங்குதா, 10க்கு போயிடலாம், கன்ஃபார்மாக போயிடலாம் நினச்சிக்கிட்டு வருவான். அப்போ எல்லாமே ஃபெயிலியர் ஆகி போகிறது காரணம் என்னன்னு கேட்டால், குறித்த நேரத்தில் அதை செய்யணும் என்பது ஒரு ஃபார்மாலிட்டியாக போயிடுச்சே தவிர அது நடைமுறைப்படுத்துவதாக நம்ம மக்கள்கிட்ட இல்லை. அதுபோக குறித்த நேரத்துக்கு நம்ம வராமல் இருக்கிறது இருக்குல்ல, அது மற்றவங்களுக்கு செய்கிற துரோகம். இது ஆணவம், திமிரு என்று சொல்லணும். ஏன், மற்றவன்லாம் நேரம் ஒதுக்கி 9 மணிக்கு மசூர் ஆகுறோம், எல்லாம் வந்து உட்காந்துடுறான், நீங்கள் 10க்கு வர்றீங்கன்னா இப்போ இவனை பற்றி உங்களுடைய மதிப்பு என்ன? இவன்லாம் கிறுக்கு பயலா? இவன் இந்த 9 மணிக்கு வராமல் இவனை ஊர் சுற்றி வரலாமா இல்லையா? அவன் எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுவிட்டு அவன் வந்து உட்காந்துட்டு இருக்கிறான். அவனுடைய அந்த தியாகத்துக்கு, அவனுடைய அந்த நேர்மைக்கு, அவனுடைய அந்த ஒழுக்கத்துக்கு மரியாதை கொடுக்காம நம்ம என்ன செய்யறோம், நீ பாட்டு கேனப்பையில் 9 மணி போய் நாங்கள் 10க்கு தானே வருவோம் அப்படின்னா இது என்ன, இது எப்படி ஏற்றுக்கிற முடியுது, மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்படுமா இது? அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம தாமதமாக போகிற ஒவ்வொரு நேரம், ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்தவருடைய உரிமையை நம்ம பறிக்கிறோம், அடுத்தவருடைய நேரத்தை நம்ம திங்கிறோம், அடுத்தவர்களை நம்ம கெடுக்கிறோம் என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு நேரம்டா நேரம் தான். முதல்ல யோசிச்சு நேரத்தை போடுங்க. யோசிச்சு நேரத்தை ஆரம்பிக்கிறது தானே. இந்த ஊட்டியில் நம்ம நேரம் போட்டோம், இது நம்ம மாற்றுறோம். எதுக்காக மாற்றுறோம்னா, நம்மள்டேருந்து ஒரு மிஸ்டேக் ஏற்பட்டதுனால. ஒய்எம்சின்னு சொல்லிவிட்டாங்களா உங்களுக்கு, ஒய்எம்சின்னு ஒன்று இங்கே இருக்கிறது, இது ஒய்டபிள்யூசி. நம்ம மெசேஜில் தகவல் தெரிவிக்கும் போது என்ன பண்ணிட்டாங்க, நாங்களே ஒய்எம்சிக்கு போயிட்டு தான் வந்தோம். அப்போ கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டதுனால என்ன வச்சு கரெக்டான டயத்துக்கு வந்துட்டோம். வந்து பார்த்தா அந்த ஒய்எம்சி குழப்பம் இருந்துச்சு. எல்லாருமே நேரம் இங்கே வராமல் அங்கே சுற்றிட்டு வர்றாங்கன்னு தள்ளி வச்சுருங்க, மிஸ்டேக் இது. நம்ம என்ன செய்வோம், நம்ம டயத்துக்கு வந்துட்டோம். அப்போ நிறைய பேர் நம்ம தகவல் தப்பாக கொடுத்துருக்கிறதுனால அவங்க வந்து அங்கே போயிட்டு தான் அங்கே வருவாங்க, ஒய்எம்சி தான் உங்களுக்கு தெரியும், அவன் சொன்ன பிறகு அங்கே திருப்பி விடணும், இப்படிலாம் இருக்கிறதுனால ஒரு 10:30 மணிக்கு வைங்க, நேற்று லேட்டாக வச்சோம்ல, காரணம் என்ன, இது மாதிரி தள்ளி வைக்கலாம். இது ஒரு 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 ஏற்கத்தக்க ஒரு காரணம் இருக்கிறது. இப்படி இல்லாமல் கரெக்டாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது எந்த காரணத்தினாலையும் மலைகளை இந்த மாதிரி காரணத்தை நிப்பாட்டிக்கலாம். அப்படி இல்லாத வரைக்கும் அந்த டயத்துக்கு என்ன செய்யணும், அதை நிறைவேற்றி காட்டணும். இப்போ தொழுகையெல்லாம் அப்படி தான், நம்ம தொழுகை டைம் போட்டு தானே செய்கிறாங்க பள்ளிவாசலில். அதுலாம் கற்றுக்கிட்டு இருக்கிற நாம் வந்து என்ன செய்யறது இல்லை, வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறது இல்லை. பாங்கு இத்தனைக்கு, இக்காமத்து இத்தனைக்குன்னு போடுறாங்களா இல்லையா, அது கரெக்டாக ஃபாலோ பண்ணி பழகுறமா இல்லை, உறவு ட்ரைனிங் தர்றாங்களா இல்லையா, அதை கடைப்பிடிச்சிக்கணும். இந்த நேரம் தவறாமை வந்து நம்ம கடைப்பிடிச்சோம்னு சொன்னால் நிறைய வேலைகள் பண்ணலாம். அடுத்தடுத்து மசூராவுக்கு நிறைய பேர் வரவே மாட்டாங்க. நாங்கள் அனுபவத்தில் கண்டது, நேரம் தவறாமையை கடைப்பிடிக்காத காரணத்தினால மசூராண்டு கூப்பிட்டா வராமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், எத்தனை பேர் வர்றாங்க, 3 பேர்னால் 3 பேர் ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பித்தோமா, ஒரு ஆள் மிஸ் ஆகிறது கிடையாது. மசூராண்டா சொன்ன டயத்துக்கு ஆரம்பிப்பாங்க, சொன்ன டயத்துக்கு முடிப்பாங்க. முடிக்கிறதுக்கு நேரத்தை போடுங்க. இனிமேல் எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் செய்யணும், ஆரம்பிக்கிறதுக்குன்னு டயத்தை போட்டு முடிக்கிறதுக்கு நேரத்தை போட்டிங்கன்னு சொன்னால் வேஸ்ட்லாம் வர, வீணான பேச்செல்லாம் வராது. ஒரு இலக்கு இல்லைன்னு வைங்களேன், வளன்னு தேவையற்றதெல்லாம் பேசிக்கிட்டு இவ்வளவு தான் இருக்குதுன்னா என்னவாயிரும், நம்மள்ட்ட வந்து 10,000 கோடி இருக்குன்னு வைங்க, அப்போ திட்டமிட்டு நம்ம செலவழிக்க மாட்டோம். இருக்கிறது 500 ரூபாண்டா என்ன செய்வோம், இருக்கிறது 500 ரூபா தானே, அப்போ அதுக்கு செலவழிக்க கூட, இதுக்கு செலவழிக்க கூட, சோத்துக்கு இல்லாமல் போயிடும், இப்படி கணக்கு பண்ணுறமா இல்லையா? அப்போ நம்ம நாளையும் என்ன செய்யணும்னு கேட்டால் 6 மணி நேரம் தான் மசூராவுக்கு வச்சுருக்கிறோம்னு நினச்சிக்கிறணும். ப்ராடாக இருக்குன்னு வச்சுக்கின்னு வைங்க, நம்மள்ட்ட வீணானது தான் நடக்கும், நேரத்தையும் கடைப்பிடிக்க மாட்டோம். அப்போ இந்த நேரங்களை எப்படி செய்யணும்னா, துவக்கத்துக்கு நிர்ணயிக்கிற மாதிரி முடிவுக்கும் நிர்ணயிச்சோம்னு சொன்னால் அது உள்ள நடத்தணும்னு எப்போ நிர்பந்தம் வருகிறதோ அப்போ சீராக கரெக்டான விஷயங்களை செய்வோம், வளவலன்னு சொல்ல மாட்டோம், தேவையான விஷயங்களை சொல்லுவோம். இந்த மாதிரியான விஷயத்தை நேரத்தை கடைப்பிடிச்சிக்கிறங்க. நேரத்தை கடைப்பிடிக்கிறது ஒன்று, ஃபாலோ அப் ஒன்று, திட்டமிடுதல் ஒன்று, பொறுப்புகளை பகிர்ந்தளித்தல் ஒன்று, இந்த விஷயங்களை பட்டியல் போட்டுக்கொள்ளுதல் ஒன்று. இதுகளை நீங்கள் கடைப்பிடித்துக் கொண்டீர்களே ஆனால் நீங்கள் வந்து வாழ்க்கையிலையும் முன்னேற முடியும். குடும்பத்திலையும் உங்களுடைய பிரச்சனைகள் நிறைய கரெக்டாக டயத்துக்கு, பொண்டாட்டி கூட ஒத்துக்கிற மாட்டா, 7 மணிக்கு தானே வர்றேன்னு சொன்னீங்க, 9 மணிக்கு கேட்குறாள்ல, வீட்டில் பொண்டாட்டி கூட நேரம் தவிர நம்ம ஒத்துக்க மாட்டேங்கிறாள்லங்க, வரும்போது 9 சொல்லிட்டு வர வேண்டியதானே, 9க்கு தான் வருவேன்னு சொல்லிட்டு அது மாதிரி போனால் பிரச்சனை வருமா? அப்போ நீங்கள் வாட்டுக்கு வீட்டில் சொல்லிட்டு போனால் கூட என்ன ஆயிடுது, பஞ்சாயத்து வந்துடுது. உங்களுக்கான சோறு திங்காமல் உட்காந்துட்டு இருந்தேன், நீங்கள் வாட்டு தின்னுட்டு வந்து சரின்னு கேட்குறாளா இல்லையா பொண்டாட்டி? அப்போ குடும்பமும் நாசமாக போது பாருங்க. நம்முடைய இந்த பஞ்சு வாழ்க்கையை கடைப்பிடிக்காத காரணத்தினாலையும், திட்டமிடுதல் இல்லாத காரணத்தினாலையும், ஃபாலோ அப் இல்லாத காரணத்தினாலையும் என்னவாது, குடும்பத்துக்குள்ளேயும் கூட பிரச்சனை ஆயிரும்.
அதெல்லாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு நீ என்ன செய்யணும், இதுகளை கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். விடுபட்டதாக நான் கருதக்கூடிய சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். அடுத்தடுத்த தலைப்பில் மற்ற விஷயம் சொல்லுவாங்க. மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் TNTJ மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810.